சட்னி ரெசிபி தான் பார்ப்போம். ஒரு வானலியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 10 பூண்டு பல் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம், 15 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்து நல்லா கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு, வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரத்தில் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரை மூடி தேங்காய், தேங்காவை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ அடுப்பை வந்து நல்லா வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அதே வானலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு நம்ம, அதனால் திரும்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இந்த சட்னி வந்து இட்லி தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.